சரி, நீ சொல்ற மாதிரி பாசிட்டிவாவே யோசிப்போமே. இப்போ நமக்கு கல்யாணம் ஆகுதுன்னே வச்சுக்கோ. நம்ம கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? நல்லா கிராண்டா ரிச்சா பண்ணல. ஒரு தாஜ் ஹோட்டல் இல்ல பார்க் ஹோட்டல். புரியுது. அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதுல. கொஞ்சம் கம்மியா ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலான்னு வை. அதுக்கும் செலவு இருக்குல்ல. மண்டபம், இன்விடேஷன், ட்ரெஸ், சாப்பாடு, ஆர்கெஸ்ட்ரா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி, ஆஃப்டர் மேரேஜ் பார்ட்டி, எப்படியும் 15 lakhs செலவாயிடும்ல. இந்த 15 lakhsக்கு என்ன பண்ணுவ? இன்னைக்கு 1 lakh செலவு பண்ணதுக்கே 1 year ஃபுல்லா இஎம்ஐ கட்டணும். 15 lakhsக்கு 15 years இஎம்ஐ கட்டணும். இந்த கல்யாணம் 2 நாள் கூத்துக்கு நீ 15 years கஷ்டப்படணும். யோசிப்பா. நீ கல்யாணம் முடிஞ்சு என் கூட பேசுறதை விட பேங்க்காரங்களோட போன்ல பேசுறதா அதிகமா இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. எதுக்கு இப்போ ஆடம்பர செலவு? கல்யாணத்தை சிம்பிளா கோயிலே வச்சுக்கலாம். இந்த இஎம்ஐ டென்ஷனே இருக்காது. கல்யாணம் ஓகே. ஹனிமூன்? கல்யாணத்தையே சிம்பிளா முடிச்சிட்டோம். ஹனிமூனுக்கு எங்க சுவிட்சர்லாண்ட போக போறோம். அதையும் சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலாம். வீடுனா இந்த சவுகார்பேட்டை 10க்கு 10 ரூம் தானே கார்த்தி. எதுக்கு இப்ப கிண்டலா பேசுற? ஆஃப்டர் மேரேஜ் நல்ல வீடா பாப்போம். பார்க்கலாமே, நல்ல வீடாவே பார்க்கலாம். ஆனா மினிமம் 15,000 வாடகை கொடுக்கணுமே. வீட்டு வாடகை 15,000. அது போக பால், மளிகை, காய்கறி, கேஸ், ஈவி, ஆட்டோன்னு இன்னொரு 15,000 தேவைப்படுமே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சாதாரணமா வாழறதுக்கே மாசம் 30,000 வேணும். நீ வாங்குற சம்பளத்தை வச்சு நாம பாதி மாசம் கூட ஓட்ட முடியாது.